நிறைவு செய்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் சேகர் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சீக்கிரம் முடிச்சதுக்காக கைத்தட்டுறாங்க பாருங்க நிறைய தாய்மார்கள். அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள் உரையாற்றுவார். நீங்கள் அதை விட கைத்தட்டிங்கன்னா நான் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். வாங்க. சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக, வேளச்சேரி மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எழுச்சிமிகு பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பான தலைப்பு மாநில உதயம் மக்களின் இதயம் என்கின்ற இந்த வாழ்த்தரங்கு நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் அன்பண்ணா திரு அரிமா சு சேகர் அவர்களே, எனக்கு முன்னாடி மிக சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பண்ணார் மரியாதைக்குரிய அண்ணார் மாசு அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு அசன் மௌலானா அவர்களே, சென்னை மாநகர துணை மேயர் அன்பு சகோதரர் திரு மகேஷ்குமார் அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் திரு கரூர் முரளி அவர்களே, நம்முடைய ஆதி திராவிட நலக்குழுவை சார்ந்த இணைச் செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் அன்பண்ணார் திரு விபி ராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வெவ்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உள்ளபடியே நம்முடைய வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் நான் கலந்துக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த நம்முடைய அமைச்சரன் மாசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அழைச்சார். ஆனால் உள்ளபடியே பார்த்தா இது 3வது நிகழ்ச்சி. இன்னைக்கு அமைச்சரன் சொன்னது போல அவருடைய தொகுதியில், சைதை தொகுதியில் ஆதி திராவிடர் மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை அமைச்சரன் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் பிறகு சிறுபான்மையினர் மக்கள் புனித ரமலானை முன்னிட்டு ஒரு நலத்திட்ட உதவிகள் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று பார்த்தா இங்கே அலைகடல் என்ற சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய பகுதி செயலாளர் அண்ணன் அரிமா சு சேகர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது சிறந்த ஒரு தலைப்பு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில உதயம் மக்களின் இதயம் என்கின்ற இந்த தலைப்பின் பேரில் இன்னைக்கு பேச்சாளர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. நானும் நம்முடைய அமைச்சர் சொன்னது போல் அதிக நேரம் உங்களுக்கு நான் எடுக்க விரும்பலை. இன்னைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டங்களில் ஏனைய எளிய மக்கள் பல்வேறு வகுப்பை சார்ந்தவர்கள் இன்றைக்கி இங்கே கலந்துருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன இன்னொரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா, காலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான
ஒரு உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. அதாவது நம்முடைய துறை சார்பாக இந்த ஆதி திராவிடர் மக்களுக்காக, பழங்குடியினர் மக்களுக்காக ஒரு உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு இருக்குது. அது வருஷம் கூடணும். அது கிட்டத்தட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் கூடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த மக்கள் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடவே இல்லை, அந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நிர்பந்தித்ததுக்கப்புறம் அப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் அவசரமாக ஒரு கூட்டத்தை வந்து கூட்டினார். அந்தளவுக்கு ஆதி திராவிட மக்கள், பழங்குடியினர் மக்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உயர்நிலை கூட்டத்தை கூட அவங்க கூட்டாமல் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்த உடனே இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்முடைய ஆட்சியில் இது 4வது முறையாக இந்த கூட்டம் நம்முடைய முதலமைச்சரின் தலைமையின் கீழ் இன்றைக்கி காலையில் நடைபெற்று முடிஞ்சது. அதை ஏன் நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் என்று ஒரு பெருமை மிக்க இந்த துறையின் அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார். அப்போது இந்த துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள், அதே போல் இதை சார்ந்த பல்வேறு அரசு சார்ந்த உதவிகள், இது எல்லாத்தையும் இன்றைக்கி எப்படி நம்முடைய சைதை தொகுதியில் நம்முடைய அமைச்சரை நான் ஏற்பாடு செஞ்சுருந்தாரோ அது மாதிரி மாநிலம் முழுக்க செஞ்சிட்ருக்கிறோம். இதில் வந்து நம்முடைய ஆதி திராவிட மக்கள், பழங்குடியினர் மக்கள் உரிமைகளை பெற, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை பெற, அதே போல் அவங்களுக்கான திட்டத்தை வகுத்தான் இந்த துறை வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி அந்த தாட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் வீடு வசதி மேம்பாட்டு கழகத்தை கூட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் துவங்கி வச்சார். இன்றைக்கி அந்த கழகத்தின் கீழே தான் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி சைதை தொகுதியில் செஞ்சுருக்கிறோம், மாநிலம் முழுக்க செய்ய இருக்கிறோம். இப்போ அந்த துறையின் கீழ் நம்முடைய பட்டியலின வகுப்புக்கு சார்ந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், அதே போல் வேறு ஏதாச்சும் அவருக்கு சார்ந்த வன்கொடுமைகள், இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து படித்துட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பட்டியலின வகுப்பில் சார்ந்த மக்களுக்கு எந்த தமிழ்நாட்டிலேயே எங்கே ரொம்ப கம்மி சதவீதத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னா அது எந்த பகுதினா அது சென்னை பகுதி தான். இந்த சென்னை பகுதியோட சிறப்பே அதான். பல்வேறு மக்கள், அது வெவ்வேறு வகுப்பை சார்ந்த மக்கள், அதாவது இந்த வகுப்பு அந்த வகுப்புன்னு தெரியாமல் ஒரு நல்ல சகோதரத்துவ எண்ணத்தோட நம்முடைய சென்னை பகுதியில் அந்தளவுக்கு அந்யோன்யமாக மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குறியீடு காட்டுது. இன்றைக்கி உள்ளபடியே இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற வெவ்வேறு வகுப்பை சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து ஒரு சகோதர சகோதரி போல் யார் என்ன என்று கேட்காம கூட நல்ல உறவை, நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அந்தளவுக்கு அந்த குறியீடு நாங்கள் படிக்கும்போது தமிழகத்திலேயே வந்து அதிகமான ஒரு சமத்துவ சிந்தனையோடு வாழக்கூடிய பெருமக்களாக இந்த சென்னை மாநகரத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உள்ளவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி ஆதி திராவிடர் மக்களுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கி சிறுபான்மையினர் மக்களுக்காக மட்டுமில்லை, இன்றைக்கி திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என, பெண்கள் என ஒவ்வொருத்தருக்கும் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி மக்களின் இதயமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி யாராக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு சாதாரண இன்றைக்கி ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோமேட்டிக் காராக வச்சுருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு மாடி வீட்டில் குடியிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஒரு குடிசை வீட்டில் குடியிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்று மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள், இது எல்லாத்தையும் நம்முடைய பேச்சாளர்கள் அண்ணன் கரூர் முரளி அவர்கள் பாதி சாதனைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மீதமுள்ள சாதனைகளை மிக சுவாரஸ்யமான முறையில் நம்முடைய அண்ணன் விபி ராஜன் அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஆனால் இந்த அளவில் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் திரு அரிமாசு சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய சிறப்பு வாய்ந்த என்னுடைய இந்த
நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத் தலைவர் அவர்களால் பேராசிரியர் விருது பெற்ற முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அருமை அண்ணன் விபி ராஜன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். தமிழின காவலர் தமிழின காவலர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர், எங்கள் ஊர்க்காரர், என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அரிமா சு. சேகர் அவர்களே, சென்னை தெற்கு மாவட்ட பொருளாளர் என் அன்புமிக்க சகோதரி மகேஸ்வரி முருகவேல் அவர்களே, மாவட்ட பொருளாளர் 178வது மாமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் அவர்களே, 175வது மாமன்ற உறுப்பினர் என் அன்புமிக்க சகோதரர் ஆனந்தம் அவர்களே, பகுதி அவைத்தலைவர் ஐயா பழனி அவர்களே, பகுதி துணைச் செயலாளர் எம்.ஏ. சங்கர் அவர்களே, பகுதி துணைச் செயலாளர் மைதிலி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற பாரதிதாசன் அவர்களே, ஜிபிஎஸ் பாலா சதீஷ் அவர்களே, முருகவேல் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர், கழக ஆதி திராவிடர் நலக்குழு துணைத் தலைவர் ஐயா மா. மதிவேந்தன் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் எங்கள் ஐயா மா. சுப்பிரமணியன் அவர்களே, என் அன்பு தம்பி கரூர் முரளி அவர்களே, மாநகர துணை மேயர் முகேஷ்குமார் அவர்களே, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற என் அன்பு அண்ணன் வேளச்சேரி மணிமாறன் அவர்களே, துரை கபிலன் அவர்களே, பாலசுந்தரம் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, மரியாதைக்குரிய வரதன் அவர்களே, தடா சுந்தரம் அவர்களே, அனீஸ் பார்த்திபன் அவர்களே, என் அன்பு தம்பி எங்கள் அணி அமைப்பாளர் சுரேஷ் அவர்களே,